அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்னா, கேரட்டும் சிறுபருப்பு போட்டு ஒரு பொரியல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 கிலோ கேரட்டுக்கு 50 கிராம் சிறுபருப்பை ஊற வச்சு பாதி வேக்காடு வேக வச்சு இப்படி கேரட் வைக்கணும். இப்போ கேரட்டு அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கருவாடுனா முதல் கருவாடுன்னு சொல்லுவாங்க. 4 முதல் கருவாடு ஒரு பேக்கில் இருக்கும், 30 ரூபா. அதை தண்ணியில் போட்டு கழுவி எலும்பு தலை எல்லாம் வால்லாம் எடுத்துகிட்டு அழகாக துண்டு பீஸாக வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டேன். ஏன்னா இதில் உப்பு ரொம்ப கிடையாது. கழுவிட்டு நல்லா நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், சரியா? இந்த கருவாடுக்கு தேவையான பொருட்கள். இது உப்பு கருவாடு கிடையாது, ஆயிலில் வேக வைக்கிறது. அதனால் இந்த கருவாடை நல்லா சுத்தப்படுத்தி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன், சரியா? இதுக்கு தேவையான பொருட்கள் நல்லெண்ணெயில் தான் வைக்கணும். கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழ சைஸு புளி, தாளிப்பதற்கு கடுகு கருவேப்பிலை, வத்தல் பொடி, தக்காளி. சின்ன தக்காளினா 3, பெரிய தக்காளினா 2 போதும். நாட்டு உள்ளி ஒரு 50 கிராம், ஒரு மிளகாய். காரம் மட்டும் எங்கள் சமையலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் மிளகாய் 3 போடலாம், 4 போடலாம். என்ன பாருங்கள், நாட்டு உள்ளி இப்படி முழுசாட்டு. சின்ன வெங்காயத்தை வெட்ட வேண்டாம், இப்படி முழுசாகவே வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 பல்லாரி, இதை நறுக்கியாச்சு பொடியாக. கருவேப்பிலை. இதுக்கு காயப்பொடி போட மாட்டேன். இது கருவாடு மாசிச்சம்பல் எப்படி வைக்குவோமோ அப்படி இந்த கருவாடு நான் வைக்க போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சிரும். அடுப்பு பற்றியாச்சு. இந்த துருவிய தேங்காய் பூ கேரட்டுக்கு பாருங்கள். கால் கிலோ கேரட்டுக்கு 50 கிராம் சிறுபருப்பை நல்லா ஊற வச்சு அரை வேக்காடு வேக வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சோண்டு தான் தேங்காய் போடணும், சரியா? இது அப்படி இருக்கட்டும், வேகட்டும். இப்போ இதில் நம்ம பாத்திரத்தை வச்சிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுரைக்காய் பருப்பும் கருவாடு மாசிச்சம்பல் இது பேர். இது நாங்கள் இப்படி தான் வைப்போம். இதே மாதிரி வச்சு பாருங்க. இதில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. 50 நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வச்சு சோறும் சாப்பிடலாம். தயிர் சோறு இல்லை, எலுமிச்சை சாதம், புளி சாதம், அதுக்கெல்லாம் இந்த கருவாட்டு மாசிச்சம்பளை வச்சு சாப்பிடலாம். இதுக்கு மாசி போட மாட்டேன், வெறும் வெங்காயமும் கருவாடு போட்டு வைக்கிறது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ கேரட் ஆஃப் பண்ணிடும், வெந்துட்டு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு. இப்போ இதை தாளிச்சிரும். கடுகு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கிய வெங்காயத்தை போடும். ஒரு பாக்கெட்டில் முதல் கருவாடுன்னு சொல்லுவோம். சால கருவாடு இருக்கும், முதல் கருவாடு இருக்கும். முதல் கருவாடு 4 கருவாடு 30 ரூபா. அதை காமிக்கலான்னு பார்த்தேன், அதை கழுவி சுத்தப்படுத்திட்டேன், சரியா? வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். உப்பு அதிகமாக போட வேண்டாம். நம்ம கொஞ்சோண்டு போட்டுட்டு பத்தாதுன்னா 2வது போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும், ரொம்ப போட வேண்டாம். ஆனால் இது ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்கும். அந்த காலத்தில் மாதிரி உப்புலலாம் இப்போ வைக்க மாட்டேங்க. இதை பதப்படுத்தும் போது ஏதோ ஆயிலில் தான் பதப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். நல்லா சின்ன துண்டாக பிச்சுட்டேன். தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டாலே கருவாடு நல்லா அழகாக வந்துடும். இப்போ நறுக்கிய தக்காளி, நான் மிஸ் பண்ணிட்டேன். மஞ்சள் பொடி போடணுங்க, மஞ்சள் பொடி போடணும். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போடணும். வத்தல் பொடி கொஞ்சம். நம்ம வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரும்போது போடலாம். வெங்காயம் தக்காளி நிறைய சின்ன உள்ளி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
புளி உங்களுக்கு சேர்க்கக்கூடாதுன்னா நீங்கள் புளிக்கு பதிலாக ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளியை கூட போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போது இதில் வத்தல் பொடி நான் எங்களுடைய காரத்துக்கு தக்கபடி 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 2 ஸ்பூன் போடலாம், உங்கள் காரத்துக்கு தக்கபடி போடுங்க. கருவாடை தட்டிட்டேன். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், இது அப்படியே சீக்கிரமாகவே வெந்துடும். இறக்கும் போது தான் நம்ம கொஞ்சோண்டு புளி ஊற்றணும், சரியா? பாருங்கள், இந்த அப்படியே வேகட்டும். இப்போ கவுண்டர் டாப்பை பாருங்கள், கவுண்டர் டாப்லாம் கழுவி பாத்திரம்லாம் கழுவி சுத்தமாக வச்சுட்டேன். பாருங்கள், இது தக்காளியில் உள்ள இந்த நடு தண்டு பகுதியும் வெள்ளையாக இருக்கிறதையும் நான் போட மாட்டேன், கட் பண்ணி எடுத்துடுவேன். இதை மாடியில் உள்ள தொட்டியில் கொண்டு போடணும். இதிலேயே தக்காளி செடி நான் விதை வாங்க மாட்டேன், வீட்டில் உள்ள தக்காளி பழத்தில் உள்ள விதையை போட்டே தக்காளி பழம் வந்துடும். இன்றைக்கி பாருங்கள், சுட சுட சோறு, ஒரு சொரைக்காய் பருப்பு, இது ஏர்வாடியில் உள்ள பருப்பு. அதில் ஒரு 2 முட்டை ஊற்றிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முட்டை ஊற்றினா எங்களுக்கு உடையவே உடையாது, அப்படியே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? 2 முட்டை. தினம் நம்ம ஒரு 2 முட்டையாவது சேர்க்கணுங்க, அது உடம்புக்கு நல்லது. மஞ்சக்கரு சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க, மஞ்சக்கருவுலேயும் சத்து இருக்குங்க, மஞ்சக்கருவும் சாப்பிடுங்க, அதுவும் நல்லது தான். இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சோண்டு தான் ஊற்றணும், ஒரு 1/4 கப்பு. ஏன்னா கருவாடு நல்லா கழுவி தண்ணியில் போட்டு பொறுமிட்டு, புரியுதா? இதுக்கு பேர் கருவாடு மாசி சம்பல், டுனா ஃபிஷ் சம்பல். இதுக்கு நம்ம கருவாடை என்ன பண்ணணும், நல்லா அலசி அலசி கழுவணுங்க. தலை, அது நடு எலும்பு எல்லாமே எடுத்துடணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நான் போடுற சமையலை நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது பாண்டிச்சேரியில் வாங்கினோம். இந்த ஃப்ளவர் பீச்சில் கடை போட்டிருப்பாங்க பாண்டிச்சேரியில், அங்கே வாங்கினோம். இப்போ உப்பு இறங்கியிருக்கும், பார்க்கணும். போதும், உப்பு போதும். தக்காளியை நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து ஊற்றலாம். எனக்கு இப்படி போடுறது தான் எனக்கு பிடிக்கும், நீங்கள் மிக்சியில் கூட அடித்து ஊற்றலாம். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பேப்பரை வச்சு, இந்த பாருங்கள், இந்த புஸ்தம்லாம் பேப்பருக்கு புஸ்தம்லாம் சேர்த்து வைப்பேன். இதை அப்படியே எடுத்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் இன்னும் ஸ்டாண்டில் வச்சே வீடியோ எடுக்கலைங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறனால தான் கொஞ்சம் எல்லா ஜாமானும் வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சுருவேன். அது எனக்கு ஸ்டாண்டில் மாட்டி எடுக்கவே தெரிய மாட்டேங்குது. சரி, ஏதோ ஒரு யூடியூப்பை ஆரம்பித்தாச்சு, சரி பார்க்கும். என்றைக்கு நமக்கு யூடியூப்பில் வாட்ச் ஹவர் கூடுதுன்னு பார்க்கணும். சப்ஸ்கிரைப் கூட்டிட்டுங்க, சப்ஸ்கிரைப் ஏறிட்டு 1000 தாண்டிட்டு, வாட்ச் ஹவர் தான் ஏறும். நமக்கு மற்றதெல்லாம் ரொம்ப தெரியாதுங்க. இப்படி இந்த இதை போட்டு விட்றது மட்டும் கற்றுக்கிருக்கேன். மிச்சப்படி எல்லாமே அந்த யூடியூப் ஆட்கள்கிட்ட தான் போய் கேட்டுக்கிடுவேன் அப்பப்போ. பார்த்தீங்களா, அடுப்பும் நல்ல நீட்டாகிட்டா. பாருங்கள், இந்த கவுண்டர் டாப்லாம் பாருங்கள், இதெல்லாம் சோப்பு வச்சு கழுவிடுவோம். கழுவி பேப்பர் தான், அந்த பேப்பர் தான் நமக்கு இப்போ உதவுதுங்க. நல்லா க்ளீனாக துடைச்சிருவாங்க. பாருங்கள், என்ன பிசு பிசுப்பு ஒன்றுமே இருக்காது, நீட்டாகிடும். அதே மாதிரி நம்ம காருக்கு கண்ணாடியெலாம் துடைக்க தெரியுமா, காரை நல்லா கழுவுனதுக்கப்புறம் பேப்பரை வச்சு துடைங்க, நீட்டாக இருக்கும் கண்ணாடி, கோடும் உழாது. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு புளி, முதல்ல பார்க்குறவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணால் தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். மற்றபடி பார்க்குறவங்க லைக் பண்ணிகிட்டே பாருங்கங்க. அது என்ன ஒரு பெரிய விஷயமாங்க லைக் பண்ணுறது? நிறைய பேர் பார்க்குறாங்க, லைக் பண்ணாமலே தான் பார்க்குறாங்க வீடியோவை. லைக் பண்ணி பார்த்தா என்ன? நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா சுண்டி வரணுங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். கருவாடு மாதிரியே தெரியாதுங்க. நம்ம வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கருவாடு மாதிரியே தெரியாது. நம்ம சொன்னால் தான் கருவாடுன்னு தெரியும். நல்லாயிருக்கும், நாற்றமே இருக்காது. பாருங்கள், சிங்கு புதுசு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? 3 நேரம் கழுவிட்டு அப்படியே பேப்பரை வச்சே தொடச்சி எடுத்துருவேன். அப்போ அந்த சிங்கு வந்து அழகாக பளிச்சுன்னு இருக்கும். ஒன்றும் இந்த சோப்பு தான், சர்ஃப் சோப்பு தான் வச்சு கழுவிட்டு அப்படியே தொடச்சி இந்த பேப்பரை தூர போட்டுருவேன். பாருங்கள், பார்த்தீங்களா? க்ளீன் ஆகிட்டு இதை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். கருவாட்டு மாசிச்சம்பல் ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக ஆகிட்டு. இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் என்னதுன்னு காட்டுறேன். யூடியூப்புக்குன்னு தான் கொஞ்சம் சாமான் வாங்கணும். பழைய நான்ஸ்டிக்லாம் வம்பா போய்ட்டு எல்லாம் புதுசு கொஞ்சம் வாங்கணும். இந்த சர்வெண்ட்டு வந்து கழுவும் போது கம்பி தும்பை வச்சு கழுவுறாங்க. அது சீக்கிரம் வெள்ளையாக வந்தாச்சுன்னா அது யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நான்ஸ்டிக்கில் வந்து அந்த பிளாக் நடுவில் உள்ளது பெய்யாச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பாத்திரத்தை அந்த சர்வெண்ட் வம்பாக்கிட்டாங்க. நான் வந்து இந்த அலுமினிய பாத்திரத்தில் சமைச்சு வைக்க மாட்டேங்க. எவர்சில்வர் கிண்ணத்தில் வந்து குழம்பு எல்லாத்தையும் அலுமினியத்தில் தாளித்து தூக்கி மூடி வச்சுருவேன். ஏன்னா அலுமினியம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு இது பழக்கமாக ஆயிட்டுல, அப்போ நம்ம வந்து இதை செய்து வச்சுட்டு இப்படி மாற்றிடணும். பார்த்தீங்களா? சுட சுட கருவாடு மாசிச்சம்பல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேரட்டும் சிறுபருப்பும் போட்டு ஒரு பொரியல். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோப்பைக்கு மாற்ற போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வச்சு தட்டும். இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சு அப்படி அழகாக நீட்டாக இருக்கும். நான் என் வீடியோவில் எல்லாம் போட்டிருப்பேன், டிப்ஸ் போட்டிருப்பேன், அதே மாதிரி க்ளீனிங் ஒர்க் போட்டிருப்பேன். கூடை பின்னுறது வந்து நான் இனி போடுறேன். இப்படி வச்சு இதை பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோப்பையில் இப்படி வச்சிரும். சரியா? சுட சுட சாதம், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய், இந்த சொரைக்காய் பருப்பு. பாருங்கள், முட்டை கொட்டி ஊற்றின ஒரு சொரைக்காய் பருப்பு. நான் எல்லோரும் சொல்லுவாங்க எங்களுக்கு குழம்புல முட்டை ஊற்றினா அது ரவுண்டாக வரமாட்டுக்கேன்னு. அழகாக வந்துடுங்க ரவுண்டாக. பாருங்கள், 2 முட்டை ஊற்றிருக்கேன். இது ஏர்வாடி பருப்புங்க, ஏர்வாடி ஸ்டைலில் உள்ள பருப்பு. சொரைக்காய் வந்து உடம்புக்கு நல்லது. உப்பு உடம்புல இருக்கிறவங்க, டயாபெட்டிஸ் உள்ளவங்க, அதே மாதிரி இந்த நம்ம கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இந்த சொரைக்காய் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். பச்சையாகவும் சாப்பிடலாம். ஏன்னா சொரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவோம். இந்த சொரைக்காய் வந்து நம்ம தினம் சேர்க்கணுங்க. அதே மாதிரி கேரட் பொரியல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
பாசிப்பருப்பு போட்டு ஒரு கேரட் பொரியல் நல்லா இருக்கும். இது ஒரே மாதிரி நம்ம சமையல் பண்ணக்கூடாதுங்க. நான்னா எங்கள் வீட்டில் எல்லா காய்கறியுமே விதவிதமாக தான் பண்ணுவேன். என்ன பழைய வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.